ஏய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, வாட்டமான முகத்தோடு அமர்ந்திருக்கிறாயே. இந்த வாராகி வந்திருக்கிறேன், உனக்கு தெரியவில்லையா? உன்னுடைய வாட்டமான முகத்தை சிந்திக்க வைப்பதற்கும் சிரிக்க வைப்பதற்கும் தான் உன் தாயான வாராகி வந்திருக்கிறேன். நீ எப்பொழுதுமே கவலையோடு அமர்ந்திருந்து என்ன சாதித்து விட முடியும் என்று நினைக்கிறாய்? ஏதோ இல்லை என்று கேட்டார்கள் என்பதற்காக உன்னிடம் இருப்பதை கொடுத்து விட்டாய். என்ன நினைத்து கொடுத்தாய்? இவர்கள் இல்லை என்று கேட்கிறார்கள். நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு சிரமங்களை தாண்டி வந்திருக்கிறோம். நம் குடும்பம் எப்படி வறுமையில் எல்லாம் இருந்தது. அப்பொழுது நாம் யாராவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்துவிட மாட்டார்களா என்று ஏங்கி தவித்திருக்கிறோமோ, அதே போல்தானே இவர்களும் நம்மை ஏதாவது கொடுக்க மாட்டார்களா என்று கேட்கிறார்கள். ஆனால் திருப்பி தருகிறேன் என்று தானே கேட்கிறார்கள். அவர்களே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லையே. என்றைக்கு இருந்தாலும் இதை திருப்பி தர வேண்டிய ஒரு பொருள் தானே என்று உன்னிடம் இருப்பதை ஒருவர் கஷ்டப்படும் சூழ்நிலையில் அவர்கள் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டு பரிதவித்து கொண்டிருக்கும் பொழுது, யாருமே கைவிரித்த பிறகு எந்த ஒரு ரூபத்திலாவது ஒருவராவது உதவி செய்துவிட மாட்டார்களா என்று கடைசியில் உன்னிடம் வந்த பொழுது உன்னுடைய நேரமானது அவர்களிடம் இழுத்து சென்று விட்டது. நீயும் மனதில் இறங்கியவள், இரக்கமுள்ளவள். அப்படி இருக்கும் பொழுது நாம் கேட்டால் அவர்கள் கொடுக்க மாட்டேன் என்றா சொல்வார்கள்? இருந்தாலும் நாமும் கொடுப்போம் என்ற எண்ணத்தோடு உன்னிடம் இருந்ததை திரும்பி வரதானே செய்யும் என்ற எண்ணத்தோடு திருப்பி கொடுத்து விட்டாய். கொடுத்தது திரும்பி வரும் என்று நீ நினைத்தாய். ஆனால் அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். வாங்கிவிட்டார்கள். அதை கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஏனால் அவர்கள் பரிதவித்த நிலைமையை மறந்துவிட்டார்கள். அவர்கள் பரிதவித்த நேரத்தை நினைத்து பார்த்திருக்க வேண்டும். அதை அவர்கள் உணரவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நேரத்தையே மறந்துவிட்டார்கள். எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சாதாரணமாக திடீரென்று ஒருவருக்கு வசதி வந்துவிட்டது என்றால் முதலில் கஷ்டப்பட்டதை கட்டாயம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசதியானது நிலைத்து இருக்கும். ஏனென்றால் கஷ்டப்பட்ட நேரத்தில் யார் உதவினார்கள் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடனே வசதி வந்துவிட்டது என்பதற்காக அகந்தை பிடித்து அலையக்கூடாது. அப்படி அகந்தை பிடித்து அலையும் பொழுது யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அகங்காரம் முன்னே நின்று கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கும். அந்த அகங்காரம் என்று ஒளிவது, அவர்கள் முகம் என்று தெளிவது அது கூட தெரியாதவர்களுக்கு. நல்லவர்களை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தெரியாதது போல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பழைய கதை எல்லாம் சொல்லிவிடுவார்கள் என்று ஒரு பயம். அவர்களுடைய பழைய கதையானது மிகவும் கொடூரமாக இருந்திருக்கும். ஏனென்றால் வறுமையின் உச்சத்தில் இருந்திருப்பார்கள். உணவு உண்ணக்கூட வழி இல்லாமல் இருந்திருப்பார்கள். ஏதோ ஒரு உதவியால் இப்பொழுது தேறி இருப்பார்கள். அதை அவர்கள் காட்டிக்கொள்ள எனவோ பிறவி பணக்காரர்கள் போல தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உதவி செய்த அனைவரையும் உதாசீனப்படுத்திவிட்டு அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். அதை அவர்கள் மறந்து விடுவார்கள். மறந்துவிட்டால் கூட நினைத்து பார்க்க வேண்டும். யாருக்கும் தெரியாமலும் நாம் அவர்கள் நமக்கு உதவி செய்தார்களே என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிதான் நீ நினைத்தாய். ஏதாவது ஒரு நேரத்தில் நாமும் செய்யும் இந்த உதவியானது நம் குலத்தை காப்பாற்றும் என்று நினைத்து அவர்களுக்கு உதவி செய்தாய். ஆனால் அவர்கள் இன்று உன்னிடம் வாங்கியதை எல்லாம் மறந்துவிட்டு நீ கேட்கும் தருணத்தில் இப்பொழுது அவர்கள் திருப்பி தர முடியாது என்கிறார்கள். திருப்பி தர இல்லை என்கிறார்கள். முடியாது என்று சொல்லாமல் இப்பொழுது முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோ அந்த ஒரு பொருளில்தான் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நாம் கொடுத்ததை எப்படி பெறப்போகிறோம்? தேவையென்று வந்தவுடன் கொடுத்ததை இன்று வைத்துக்கொண்டு திருப்பி தர மறுக்கிறார்களே. இருப்பதையும் தந்துவிட்டு நாம் ஏழ்மையின் நிலைமையில் இருக்கிறோமே, என்ன செய்ய போகிறோம்? வீட்டில் உள்ளவர்கள் அன்று வேண்டாம் என்று சொன்ன பொழுது கூட உதவி என்று தானே நாம் செய்கிறோம் என்று நினைத்து செய்த இந்த செயலானது இன்று நம்மை பாதாளத்துக்குள் தள்ளிவிட்டதே என்று மிகவும் கவலையாக சோர்ந்த முகத்துடன் இறைவனை கூட நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. நான் நல்லதுதானே செய்தேன் அம்மா, நான் ஒரு தாயாக நின்று தர வேண்டும் என்று தானே தந்தேன். அவர்களுக்கு சிறிது கூட நன்றி இல்லையே. நான் அப்படி என்ன பாவமா செய்தேன்? உதவிதானே செய்தேன் என்று வாங்கி கொண்டவர் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கொடுத்த நான் பரிதவித்து கொண்டிருக்கிறேனே தாயே. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்பொழுது வெளியில் வருவேன்? என்னுடைய பிரச்சனைக்கு எப்பொழுது முடிவு கிடைக்கும்?
படும் துன்பத்திற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் காலத்திற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் என் வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன ஆகும்? நான் செய்த உதவியால் இன்று பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறேனே. நான் உதவி என்று ஒருத்தருக்கு செய்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வருமா? கண்டு கொள்ளாமல் இருப்பவன் சந்தோஷமாக இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் ஒரு வார்த்தையில் முடிந்து விட்டது. இருக்கு என்று சொன்னால் காலம் முழுவதும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் என்பது உண்மையாக ஆகிவிட்டதே என் வாழ்க்கையில். இது தேவையா? நான் நல்லதுதானே தாயே செய்தேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையை செய்தார்கள்? நான் அப்படி என்ன அவர்களுக்கு துரோகமா செய்தேன்? அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இப்பொழுது இருக்கும் சோகம் மாற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் தானே என்னிடம் இருப்பதை தந்தேன். இப்படி செய்து விட்டார்களே. எனக்கு இதற்கான வழியை காட்டம்மா. நான் என்ன செய்ய போகிறேன்? யாருக்கு இதற்கு பதில் சொல்ல போகிறேன்? இதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி விடுபட போகிறது? என்னால் எதுவும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் உதவி செய்ய போய் அழுகை மட்டும்தான் மிச்சமாக இருக்குமா? உதவி செய்பவர்களுக்கு தண்டனை தான் தர வேண்டுமா? நல்லது கிடைக்காதா? நற்பலன்கள் கூட வேண்டாமே? தண்டனை இல்லாமல் இருந்தால் போதுமே. ஏன் அம்மா என் வாழ்க்கை இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறேன்? ஆறுதலுக்கு கூட யாரிடமும் புலம்ப முடியவில்லை. ஏனென்றால் ஏன் தந்தாய், யாரிடம் கேட்டு தந்தாய் என்ற வார்த்தைகளை கொட்டுகிறார்கள். அது மிகவும் கொடுமையாக இருக்கிறது. வாங்கியவர்கள் இந்த நிலையில் என்னை தள்ளுவார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதுதான் உண்மைக்கு தண்டனையா? உண்மை செய்பவர்களுக்கான தண்டனையா? எப்படி என்று நீ அழுது புலம்புகிறாய். அம்மா, தாயே, நான் இருக்கிறேன் உனக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் உன்னை தள்ளி விட்டவர்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த வாராகி சொல்வது உனக்கு காதில் விழுகிறதா? கவலையை விடு. உனக்கானதை நான் பெற்று தருகிறேன். நிச்சயமாக பெற்று தருகிறேன். கவலைப்படாதே தாயே. உனக்கு நான் இருக்கிறேன். நீ என்னிடம் வந்துதானே புலம்புகிறாய். இந்த தாயை நினைத்துதானே புலம்புகிறாய். அம்மா வாராகி எல்லா விதத்திலும் தைரியக்காரியாக இருக்கிறாய். அந்த தைரியக்காரியான எனக்கு தைரியத்தை தந்து, தன்னம்பிக்கையை தந்து, என்னுடைய பொருளை நீதான் தாயே மீட்டு தர வேண்டும் என்று என்னுடைய சன்னதிக்குள் நீ வந்தவுடன் நீ கலங்கக்கூடாது, வருந்தக்கூடாது, தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளக்கூடாது. தைரியமாக இரு. உனக்கு நான் மிக விரைவிலேயே அனைத்தையும் வாங்கி தருகிறேன். உனக்கு இந்த வாராகி மேல் நம்பிக்கை இருப்பதால் தானே இந்த வாராகி வசம் வந்தாய். பிறகு ஏன் கலங்கி தவிக்கிறாய்? என்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் விழும் பொழுது அது நீ நினைக்கிறாய் கீழே விழுகிறது என்று. இல்லை, நீ உன்னுடைய சேலையில் துடைப்பது அனைத்துமே என் மேலே துடைப்பதாக தான் இருக்கிறது. ஏனென்றால் உன்னுடனே நான் இருக்கிறேன். உன்னுடைய வருத்தத்திற்குள் நான் இருக்கிறேன். உன்னை மீட்டு எப்படி உன்னை சந்தோஷமாக சிரிக்க வைக்க வேண்டுமே என்ற முழு எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் தந்து உன்னை சந்தோஷப்பட, எப்படி தாயானவள் ஒரு குழந்தை அழுதால் அதற்கு என்ன தேவையோ அதை தந்து சிரிக்க வைப்பாளோ அந்த இடத்தில் இன்று வாராகி உனக்கு இருக்கிறேன். நீ என் மகள். நான் பெற்றெடுத்த உன்னுடைய குழந்தையானது, என்னுடைய குழந்தையானது கலங்கி தவிக்கும் பொழுது இந்த வாராகி சந்தோஷமாக இருக்க மாட்டேன். உனக்கு நல்ல வழியை காட்டும் வரை இந்த வாராகி ஓய மாட்டேன். உனக்கு நல்லது செய்வேன். உன்னோட இழந்ததை பெற்று மீண்டும் தருவேன். உனக்கு நல்ல காலத்திற்காக நீ காத்திரு. உனக்கு இந்த வாராகி துணையிருந்து அனைத்தையும் மீட்டு தந்து உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன். நிம்மதியாக இரு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்திடாதே. தைரியமாக இரு. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் தைரியமான இடத்தில் இருக்க வேண்டிய நேரம் இது. அந்த நேரம்தான் இந்த நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ தைரியத்தை மட்டும் வைத்துக்கொள். மற்றவைகளை உன் வாராகி பார்த்து கொள்வேன். சந்தோஷமாக இரு. நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. ஜெய் வாராகி.